ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா மட்டன் கோலா உருண்டை பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிட்லாம். வாங்க சமைக்கலாம். மட்டன் கோலா உருண்டை செய்ய தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டன் கைமா வாங்கி வச்சுருக்கேன். இதை நீங்கள் கடையில் கேட்டாலே நல்லா கொந்தி தருவாங்க. அடுத்து தேங்காய் ஒரு 1/2 முடி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 200 கிராம் பொட்டுக்கடலை, 2 ஸ்பூன் கசகசா, 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் சீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு 2 ஸ்பூன் தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கறியை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கறி கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க. நான் 1 கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு 3 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த பொட்டுக்கடலை, கசகசா எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் பொட்டுக்கடலையும் கசகசாவும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு சேர்த்துக்கோங்க. சீரகம் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இந்த மாதிரி பேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதையும் இந்த பொட்டுக்கடலை கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதே ஜாரில் தேங்காவை ஆட் பண்ணி இதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு. இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதே ஜாரில் மட்டனையும் இதில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா 3 விசில் வந்திருக்கு. மட்டன் ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து அந்த ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மட்டன் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதையும் இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம மட்டனில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால மீதி இருக்கிற அந்த பொட்டுக்கடலை, கசகசா, அதுக்கப்புறம் இந்த தேங்காய், வெங்காயம் இதுக்கெல்லாம் தேவைக்கேற்ப நீங்கள் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இதில் தனியாக மிளகாய் அதுக்கப்புறம் மற்ற மசாலாலாம் சேர்ந்துருக்கும். அதனால் இதை மொத்தமாக சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பிசையணும். இப்போது இதெல்லாம் குட்டி குட்டி உருண்டைங்களாக பிடிச்சிக்கோங்க.
இது பேர் மீட் பால்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெடி பண்ணி வைக்கலாம். அவ்வளோதான், நம்ம மட்டன் கோலா உருண்டையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கடாயில் எண்ணெய் காஞ்சோடனே அதில் போட்டு நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் ஒன்று ஒன்றா ஸ்லோவாக ஆட் பண்ணிக்கோங்க. போட்ட உடனேயே கிளறி விடக்கூடாது. இதை கொஞ்சம் நேரம் கலர் மாறினோன்னே தானாக கொஞ்சம் மேலே வரும். மேலே வந்த உடனே அதுக்கப்புறம் நீங்கள் கரண்டியை வச்சு கிளறி விடுங்க. மெதுவாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்கக்கூடாது. தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மட்டன் கோலா உருண்டை ரெடி.